சின்ன மருமகள். இங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ராஜாங்கம் வீட்டுக்கு வந்ததும் இங்க தமிழை கூப்பிடுறாங்க. தமிழை கூப்பிட்டதும் இங்க ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் தமிழ், நீ எப்படி எக்ஸாம் எழுத போன? வீட்டுல நாங்க எல்லாரும் இங்க தாண்டி இருந்தோம், எங்களை மீறி எப்படி நீ போய் படிச்சிருந்த? அண்ணன், எனக்கு என்னமோ இவ படிச்சுட்டு போனதுல சந்தேகமா இருக்குன்னு அப்படின்னு இங்க சாவித்திரி சொல்றாங்க. ஈஸ்வரி ஒண்ணு, அதான் எனக்கும் நிறைய சந்தேகம் தான் இருக்கு. இவ எப்படி எழுத போயிருப்பா? நாம எல்லாருமே வீட்டுலதான் இருந்தோம், நம்மளை மீறி இவ போய் படிச்சிருந்தா வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ பித்தாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. தாமரவனே, எனக்கு என்னமோ இவ ஆள் மாட்டம் பண்ணி இந்த பரிசு எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். இவ ஒன்றும் படிச்ச மாதிரியும் தெரியல, வீட்டுல இருந்து போய் பரிச்சு எழுதுன மாதிரியும் தெரியல. ஆனா 600க்கு 600 வாங்கியிருக்கலாம். அதுவும் மாமாவுடைய பேச்சை மீறி மாமாவுக்கு பிடிக்காத விஷயத்த எவ்வளவு தைரியமா பண்ணிருக்கா பாத்தீங்களா? இவெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு தாமரை சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்னமோ இவ பண்ணதுல வேற ஏதோ தப்பு இருக்கு மாதிரி தெரியுது மாமா. இவ தனியா போய் எல்லாம் படிச்சு வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டுல இருக்க யாரோ தான் அவளுக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஒண்ணு, என்னடி என்ன இப்போ ஆளுக்கால அவளை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, அவ தனியா போல, நான் தான் அவளை அழைச்சிட்டு போனேன், நான் தான் அவளை படிச்சுட்டு வச்சேன், என்னடி இப்போ அப்படின்னு அப்பதான் கேட்க, வீட்டுல இருக்க எல்லாமே செம ஷாக்கா வராங்க. என்ன அர்த்தம் சொல்றீங்க? நீங்க அழைச்சிட்டு போனீங்களா? ஆமாடி, நான் தான் அழைச்சிட்டு போனேன். ராஜாங்கம் அந்த எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கவே முடியாது, மக்கள் எல்லாம் அவன் மேல கோபமா இருந்தாங்க. அப்போ பொதுக்குழு மீட்டிங் கூட யாரும் வரல. அப்போ தமிழ்ச்செல்வி தான் பிரச்சனை பண்ணா. அவ தான் பிரச்சனை பண்ணி ராஜாங்கத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சா. அவ அந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சனால்தான் நம்ம ராஜாங்கம் இன்னைக்கு எம்பியா இருக்கான். அப்படி ராஜாங்கத்துடைய முன்னேற்றத்துக்கு தமிழ்ச்செல்வி அந்த நேரத்துல பயங்கரமா உதவியா இருந்தா. அந்த நேரத்துல என் பிள்ளைய இந்த அளவுக்கு பெருமைப்படுத்திருக்கியே, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அதுதான் சொன்னா, எனக்குன்னு ஒண்ணு பெருசா ஆசை இல்லாதா, இப்ப வரப்போற படிச்சதை மட்டும் நான் படிச்சு எழுதுனா போதும் அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம புள்ளையோடைய மான மரியாதைய இந்த அளவுக்கு உயர்த்திருக்கா, அவ ஆசைப்பட்டு கேட்டுட்டா, நாம வேற வாக்கு கொடுத்துட்டோமே, என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அழைச்சிட்டு போய் படிச்சுட்டு வச்சேன். அது சரியாத்த, நீங்க எப்படி அழைச்சிட்டு போனீங்க? நீங்க மட்டும் எப்படி அழைச்சிட்டு போயிருக்க முடியும்? எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு. அப்போ எப்படி போனீங்கன்னு சொல்லுங்களேன். ஆமாண்டி, எனக்கு ஒரு வாரத்துக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் போய் கன்சா வைக்க சொன்னார் முதுகுல, ஞாபகம் இருக்கா? அப்பதானே அழைச்சிட்டு போனாவல. ஓ, அப்பனா நீங்க மட்டும் போயிருக்க முடியாது, அப்போ சேது தானே கூட வந்தான், அப்ப சேதுனுக்கு உடந்தையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இங்க ராஜாங்க உடனே திரும்பி பகல் சேதுவ, போச்சுரா நல்லா மாட்டணும். ஏற்கனவே அப்பா பேச்ச மீறி நம்ம தமிழுக்கு உதவி பண்ண தெரிஞ்சனால அப்பா நம்மள்ட்ட பேசவே இல்லை, இப்பதான் எல்லாம் நல்லபடியா போச்சு, திரும்பவுமா அப்படின்னு சேது பயந்து நிக்கிறான். ஆத்தா உடனே, சேதுக்கு தெரியாதுடி, சேது ஹாஸ்பிட்டல் ஒன்னா விட்டு தான் போனான், நானும் தமிழ்நாக்கு ஆட்டோ பிடிச்சி பரிசு எழுத போனோம், இதுல இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, முழுக்க முழுக்க நான் மட்டும்தான், நானும் தமிழ் மட்டும் தான் போயிட்டு வந்தோம், என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, சேதுக்கு அப்பதான் லைட்டா பெருமிச்சு விடுறாரு. இருந்தாலும் ஆத்தா எல்லா பயிற்சிக்கு அது மேல போட்டுருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. தமிழ் ஒண்ணு, ஆத்தா தமிழ் எதுக்குடி பயப்படுற, நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டால அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க ஒண்ணு, இங்க பார்த்தா உன் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், சாமியை விட ஒண்ணுதானே நான் பெருசா நினைச்சேன், ஆனா அப்படி இருக்கும்போது நீயே என் முதல்ல குத்திடல அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அப்பதான் ஒண்ணு, ராஜாங்கம் நீ தப்பா பிடிச்சிட்டப்பா, ஆத்தா உன் நல்லதுதான் பண்ணியிருக்கேன், அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் அன்னைக்கு நமக்கு உதவி பண்ணாம இருந்தா யோசிச்சு பாருப்பா, என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுக்காக தமிழ்ச்செல்வி தான் உங்களுக்கு காரணம் நான் சொல்லல. ஆனா நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும்லப்பா, ஒருத்தன் செஞ்ச நன்மையை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த நன்மைக்காக நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன்ப்பா. அதுவும் அவ கர்ப்பமா வேற இருந்தா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கிற பொண்ணுக்கு கண்டிப்பா நம்ம கைமாறு பண்ணணும்லப்பா, அதுக்காக உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். அவ இந்த ஆசையை சொன்னா, நம்ம குடும்பத்துல சொன்ன வார்த்தைய யாரும் காப்பாத்தாம இருந்தது இல்லப்பா, சொன்ன வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்தணும்ல, அப்படி நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா, அப்படி இருக்கும்போது அவ கேட்கும்போது எப்படி மறுக்க முடியும்? இதே இடத்துல நீ இருந்தனா பண்ணிருப்பியா? சொல்லு ராஜாங்கம் அப்படின்னு கேட்க, ராஜாங்கம் ஒண்ணு, இல்லத்தா, நீ என்ன சமாதானம் பண்ணாலும் சரி என் மனசு சமாதானம் ஆக மாட்டேது, எனக்கு பிடிக்காத யாரு பண்ணிருந்தாலும் சரி, ஆனா என்ன ரொம்ப முழுசா நம்புறவங்களே என்ன இப்படி அடிக்கடி ஏமாத்தும் போதுதான் ஆத்தா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதாத்தா அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம் அதுக்காக இந்த ஆத்தா மேல கோவப்படுவியா பண்ணின்னு? இல்லத்தா, நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேலேயும் என்னால உன்கிட்ட பேச முடியாது, என் மனசு எப்போது ஏத்துக்குதோ நான் அன்னைக்கு பேசுறேன் உன்கிட்ட அப்படின்னு ராஜாங்கம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி 3 பேரும் குழுக்குன்னு பாக்குறாங்க. உடனே ஆத்தா சொல்றாங்க, என்னடி சாவித்திரி, இப்ப சந்தோஷமா உனக்கு? அவனை எந்த அளவுக்கு ஏத்து விட முடியுமோ ஏத்து விட்டீங்க, அவன் இப்ப கோவப்பட்டு போறான், போதுமா? ஆத்தா, இருந்தாலும் நீ இந்த குற்றச்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன அவன் மேல அப்படி ஒரு பாசம்? இங்க பாரு, பாசமும் இல்ல வேஷமும் இல்ல, அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கா,
அது கைமாறா நான் அவளுக்கு நல்லது பண்ணேன், அவ்வளவுதான். உங்களை மாதிரிலாம் கூட இருந்து காரியானம் வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியானம் முடிச்சதுக்கு அப்புறம் கழுத்தை பிடிக்கிறதுன்னு அப்படி இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்ல, என்னத்த அப்படி பேச நின்னு அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. ஈஸ்வரனே, அத்தை நீங்க பண்ணது எதனாலும் தப்புதான் அத்தை. ராஜாங்க மாமாவுக்கு தெரியாம நீங்க இவ்வளவு போய் தப்பா பண்ணிருக்க கூடாது அத்தை. சரி சரி, போதும் போதும், நீ போடி, அதான் அவனே சொல்லிட்டானே, அப்புறம் நீ புதுசா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, போ போ அப்படின்னு சொல்ல, இங்க அப்பதான் வந்து தமிழ் ஒடி கட்டி பிடிச்சிருக்காங்க. அத்தை என்ன மன்னிச்சுங்க அத்தா, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆடா போடி கூறுகிட்டவளே, ஒன்னும் எனக்காடி பிரச்சனை, நீ ஆசைப்பட்டு அழைச்சிட்டு போனேன் அவ்வளவுதானே, அப்படிதாண்டி. என் பையன் ஒரு நாள் இருப்பான், 2 நாள் இருப்பான், அப்புறம் 3 நாள் வந்து ஆத்தா ஆத்தான்னு என் படியே பேசுவான். அவனை பத்தி எனக்கு தெரியாது, அவனை பெத்தோண்டி நானு. அவன் எப்ப எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தேவையில்லாப்பட்டு மனசு குழப்பிட்டு இருக்காத. புள்ளாச்சி பொண்ணு, நீ இதை வச்சுக்கிட்டு இதை யோசிச்சுட்டு இருக்காம அமைதியா போய் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மோகனா போயிட்டு, ஏங்க தமிழ்ச்செல்விய டாக்டர் கிளாஸ் போயிட்டு வருவாங்கன்னு கேக்குறாங்க. என்ன மோகனா இந்த நேரத்தை அழைச்சிட்டு போறது தமிழ்ச்செல்விய ஏன் அப்படின்னு கேட்க, இல்லைங்க அது வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க இல்லைங்க, போயிட்டு அங்க 2 மணி நேரம் காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அதான் குழந்தைக்கு எதனா ஏதாவது இருக்குமோன்னு பயமா இருக்கு, அதான் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி அழைச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இங்க மோகனா தமிழை கூப்பிடுறாங்க. தமிழ் வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்னத்த ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு? அடியே, அன்னைக்கு காட்டுல போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா சேர்த்து மண் விளக்கு பிடிச்சி வச்சான், அந்த விளக்கு எரிஞ்சது, காட்டுக்குள்ளேயும் மந்திரப்போ பார்த்துருந்தான். அப்படி இருக்கும்போது நீ கருவமா இருக்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி வந்து வாடி அப்படின்னு சொல்லி தமிழை கூட்டு போறாங்க. இதை பார்த்த சாவித்திரிக்கு ஈஸ்வரிக்கு சந்தேகம் அதிகமாகுது. என்ன மதனி, எப்படி இதெல்லாம், எங்க போறீங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரி கேட்க, சாரி சாவித்திரி கேட்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி வராங்க. என்ன தாச்சு? இல்ல, அன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்து ஒரு 10 நாள் கூட இருக்காது, திரும்பவும் ஏன் ஹாஸ்பிட்டல் போறாங்க? ஸ்கேன் என்ன 3 மாசத்துலயே 10 நாள் கூட எடுத்துட்டு இருப்பாங்க? எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு இங்க சாவித்திரி ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன மோகனா இது மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. டாக்டர் ஒன்னு அன்னைதான் செக் பண்ணிட்டேன் மேடம், அப்புறம் என்ன புதுசா செக் பண்ண போறீங்க? இல்லைங்க எனக்கு இப்போ வாட்டி செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு டாக்டரும் படுக்க வச்சு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இது மாதிரி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தான் இருக்காங்க, இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு, 1 மாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1 மாசமா, சாரி 15 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ தமிழ்ச்செல்வி இப்ப கர்ப்பமா தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எதுவும் அலக்கடிக்காம ஓடாம உடையாம அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்க சொல்லுங்க, அப்பதான் குழந்தை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டது இங்க மோனாக்கு சந்தோஷம் தாங்கல. தமிழ், நீ உண்மையா இப்ப கர்ப்பமாயிட்ட தமிழ் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சுங்க, எங்க அம்மா அப்படி போய் சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் கடைசியா அந்த காட்டுச்சாமனுடைய அருளால இப்ப நான் கர்ப்பம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி இனிமேச்சும் பயப்படாம இருக்கலாம், நானும் அந்த குற்றம் உணர்ச்சியில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அதே நினைப்பா இருந்தேன், இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இனிமே நாம அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா தமிழ்ல வீட்டு வராங்க. வரும்போது மோகனா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்குற சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னதான் தச்சு நடக்குதுங்க? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது மோகனா மூஞ்சும் சரியில்லை, தமிழ் மூஞ்சும் சரியில்லை, 2 பேருமே பேசாம உருன்னு இருந்தாங்க. இன்னைக்கு என்னமோ வரும்போது ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியுது அப்படின்னு இங்க சாவித்திரி ஈஸ்வரியும் அதை பத்தி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க.